வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். விவசாய மக்கள் கேட்கின்ற விலை நிர்ணய பட்டியல், அரசே நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் மற்றும் இலவசமான காப்பீடு நிர்ணயம் செய்யும் போது விவசாய மக்களுடைய மேம்பாடு கண்டிப்பாக உயரும். இன்றைக்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்த முடியாமல் திசை மாறி எத்தனையோ கிடைக்கின்ற வேலைக்கு கூலி வேலைக்கு செய்து கொண்டிருக்கும் அனைத்துமே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விவசாயம் என்பது இந்தியாவின் மிகப்பெரிய முதுகெலும்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய விவசாயத்தை இந்த மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒரு விவசாய மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய நாட்டு விதைகள் வைத்துக்கொள்ள தடை சட்டம் கொண்டு வந்தது. அதை இன்றைக்கும் ஹைபிரிட் விதைகளுக்கு ஒரு மிகப்பெரிய விற்பனையை ஏற்படுத்தி ஒரு அங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது அனைத்துமே தடுக்கக்கூடிய விதமாக அம்மக்களுக்குரிய நேரடி கொள்முதல் மற்றும் இலவசமான விதைகளை கொண்டு போய் கொடுப்பதற்குரிய நாட்டு விதைகளுக்குரிய அங்கீகாரம் சான்றாக இதற்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஏற்படுத்த வேண்டும். இது மட்டும் இல்லை, விவசாய பள்ளிகள் மற்றும் விவசாய கல்லூரிகள் மாவட்ட ரீதியாக கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய நாளைய சமுதாயத்துக்கு, வருங்கால இளைய சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக நாம் விட்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி. நன்றி, வணக்கம்.